தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து இப்போ ஒரு கட்சி வெளியே வந்துருச்சு. யார் அப்படின்னா ஐயுஎம்எல் பார்ட்டி. ஸோ இவங்களும் இப்போ வெளியே வந்து தாவேக கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. திமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா கிட்டத்தட்ட 60 வருடங்களாக திமுக கூட கூட்டணி கட்சிகளாக பயணிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கூட்டணி முறிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். தாவேக கூட ஜாயின் பண்ணுறதுக்காக இவங்க வெளியே வந்துட்டாங்க. அவங்க சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, நாங்கள் எதிர்பார்க்காதது தாவேக எங்களுக்கு குடிச்சு அமைச்சரவையில் பங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நாங்கள் அந்த கட்சி கூட பயணிக்கிறதா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தாவேக்காக எங்களோட முழு ஆதரவுன்னு சொல்லிட்டு மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய தேர்தல்களில் எல்லாத்துலேயுமே தாவேக்காக தான் எங்களோட முழு சப்போர்ட் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ திமுக கூட இருந்து அவங்க வெளியே வந்து தாவேக்கெல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்களையும் பார்த்தோன்னா திமுக உடன்பிறப்புகள் கிடச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சோஃபா மாடல் அரசு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்போ விமர்சனம் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இவரோட கட்சி அலுவலகத்துக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் போகும்போது ஒரு சோஃபா ஒன்று போச்சு. அதையும் பார்த்தோன்னா சில பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, இதுதான் சோஃபா மாடல் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறது அப்படின்னு. ஆனால் இப்போ ஐயுஎம்எல் கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் அவர்கள் எங்கள் அலுவலகத்துக்கு வரணும்னு சொன்ன உடனே நாங்கள் வந்து வாடகைக்கு அந்த சோஃபா வாங்கிட்டு வந்தோம். எங்கள் அலுவலகத்தில் அந்த சோஃபாவே கிடையாது, நாங்கள் அவர் வர்றாரு அப்படின்றதுக்காக அந்த சோஃபாவை அவருக்காக வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி வரவேற்கக்கூடியது, அதுக்கப்புறமா வந்து புதுசாக ஆர்டர் பண்ணும்போது வந்தது, இதெல்லாம் வச்சுட்டு பார்த்தோன்னா நம்ம திமுக கவர்மெண்ட் இந்த மாதிரியான சோஃபா மாடல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. சரி, அந்த சோஃபாவில் இப்போ யாராக இருக்காங்க அப்படின்னா விசிகா, ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ் அப்படின்னு 5 பேருக்கும் அமைச்சர் பதவின்றதை தாவேக்கா கொடுத்துருக்கு, விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. இவங்க அதை பண்ணவே இல்லை. அதனால தான் ஒவ்வொருத்தராக இப்போ வெளியே வந்து, அதாவது எந்த ஒரு நிபந்தனையுமின்றி ஆதரவுன்னு சொன்னாங்க. இப்போ முழுசாக தாவேக்கா கூட வந்துட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து திமுக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தொடர்ந்துருப்பாங்க. 60 ஆண்டு காலமாக வந்து திமுக கூட பயணிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கவே இல்லையே அப்படின்ற ஒரு கோபத்தில் இப்போ தாவேக்கா கேட்காமே நம்மளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு இவங்கெல்லாம் வரத்தான் செய்வாங்க. பதவி நாசியில் போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்க கட்சி அந்த நபர்களுக்கு மட்டுமே அந்த பதவி வச்சுருந்தாங்க. ஏன் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியும் வருதில்ல. சமத்துவம் சமூக நீதி அப்படின்னு திமுக பேசும், ஆனால் அதை செயல்படுத்த மாட்டாங்க. அதை தாவேக்கா கேட்காமே பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு எல்லாருமே தாவேக்காவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டணி முடிச்சுக்கிட்டு இப்போ ஐயுஎம்எல் கட்சி வந்துருச்சு. இது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய அடிதான், அதில் மாற்றம் இல்லை. தாவேக்கா கூட இன்னும் பல மாற்று கட்சியிலேருந்து நிறைய பேர் இன்றைக்கி கூட பணியர் ஆஃபீஸில் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து கட்சியில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துருப்போம். தாவேக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் பலம் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். அந்த லிஸ்ட்டில் இப்போ ஐயுஎம்எல்லும் தாவேக்காவுக்கு வந்துட்டாங்க. இப்போ திமுக உடன்பிறப்புகள் இவங்களை அடிக்கிறாங்க. என்ன சொல்லி அடிக்கிறாங்க? இவங்கெல்லாம் ஒரு ஆளுங்களா, இவங்கெல்லாம் ஒரு கட்சியாக, இவங்களை எத்தனை பேர் இருக்காங்க நம்மளுக்கு போனால் போட்டு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் அப்போது பலமான கூட்டணி அப்படின்னு இவங்களே தான் பேசினாங்க. இப்போ ஒவ்வொருத்தராக வெளியே போகும்போது எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் திமுகவோட உண்மையான முகம் அப்படிங்கிறது இப்போ மக்கள் புரிஞ்சுக்கிட்டுப்பாங்க. பதவியும் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தவங்கிட்டு போனால் அதையும் அடிப்பாங்க. இதுதான் பத்தினங்களோட செயல்பாடாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் நியூஸ் தான் நம்ம சேனலில் திறந்து வரும்.